என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பாப்லோ, ஸ்டாண்ட் அப் அண்ட் டூ இட். திரிகோணாசன் இன் ஸ்ட்ரைட். Relax. No. Then opposite side. இடுப்பு சதையை குறைக்கக்கூடிய முக்கியமான ஆசனம். பந்துக்கிண்ண மூட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ், டீப் பிரீதிங். தென் ரைட் சைடு அகெயின். Legs should be straight. Slowly come down. Catch the toe. Stay in the same position for 20 counts. அடிக்கடி சில பேர்களுக்கு முதுகில் வலி ஏற்படும், பிடிப்பு ஏற்படும், இடுப்பிலே பிடிப்பு ஏற்படும், ஏதாவது ஒரு பொருளை தூக்கினால் இடுப்பு பிடித்து கொள்ளும். இவையெல்லாம் ஏற்பாடு பிடித்து கொண்டால் இது போன்ற ஆசனங்களை மெதுவாக நாம் சுகமையினால் அந்த பிடிப்பு நீங்கிவிடும். ரிலாக்ஸ். தென் ஆப்போசிட் சைட். அடி முதுகெலும்பிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், கீழே உள்ள பந்துக்கிண்ண மூட்டில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ். டர்ன் ரைட், லெஃப்ட் சைடு. டர்ன். எஸ். வைட் யுவர் லெக். டூ இட் ரைட் சைடு. வளையலாம், ஆனால் காலை பிடிப்பது என்பது கடினம். ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் முன்னும் வளைவதில்லை, பின்னும் வளைவதில்லை, பக்கவாட்டில் வளைவதில்லை. முதுகெலும்பை வளைக்க வளைக்க நம்முடைய ஆயுள் கூடப்படுகிறது. ஏன்? முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கின்றன. ரிலாக்ஸ். ஈஸியாக வளைக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்தே வளைவோமானால் மின்னும் 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 வளையலாம், பக்கவாட்டில் பழையலாம், திருகலாம். ஆனால் முடிந்த அளவு செய்தாலே முழு பலரும் கிடைத்துவிடும். அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. முழுமைப்படுத்த வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. எந்த அளவுக்கு முதலில் வளைகிறதோ முயற்சி செய்தால் முழுமையாக வளையும் தன்மை ஒரு 15 நாள், 20 நாள், 1 மாதத்துக்குள் நமக்கு வந்துவிடும். நாம் பழகக்கூடிய நாட்களை பொறுத்து இருக்கின்றது. என் அருமை பெரியவர்களே, இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நாம் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு எளிது இணைந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.